ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னும் 25 டேஸ் இருக்குது. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த 2025 நியூ இயர்க்காக 25 டேஸ் இருக்குது. ஸோ நியூ இயர்னால என்ன பண்ணுவோம்? எல்லோரும் ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். ஸோ இந்த வருஷம் நம்ம இந்த ரெசல்யூஷன் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த 1 இயர் வந்துட்டு நம்ம இதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரெசல்யூஷன் வச்சுருப்பீங்க. ஸோ வந்து இந்த வருஷம் அதே மாதிரி எல்லாம் கண்டிப்பாக எடுக்க தான் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 25 டேஸ் இருக்குது. ஸோ 2024லேயும் எல்லா ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். ஸோ அதை சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கலாம். பட் இந்த லாஸ்ட் ஒரு 11 மந்த் நம்ம பண்ணியிருக்கோம், பண்ணல, அதை விட்டுருவோம். இந்த 25 டேஸ் இருக்குது 25க்காக. இந்த 25 டேஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதை பண்ணி முடிக்கும் போது இந்த 2025 நியூ இயர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும், ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அடுத்து என்ன டாஸ்க் எடுத்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயம் எதுனா பெரிய டாஸ்க் எது எடுத்தாலும் சரி, இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 25 டேஸ் வந்து ஒரு சின்ன வந்துட்டு ஜங்க் சாப்பிடாம, இல்லை வந்துட்டு ஒரு சின்ன வாக்கிங்கோ, சின்ன வந்து ஜாக்கிங்கோ, இல்லை வந்துட்டு ஒரு ஃபுட் கண்ட்ரோல், டயட் கண்ட்ரோல், அந்த மாதிரி சின்னதாக அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, தண்ணி அதிகமாக குடிக்கிறது, சின்ன டாஸ்க் வந்துட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணாலே அதுக்கான வந்துட்டு நீங்கள் 25 வெயிட் லாஸ்க்கான ஜேர்னிக்கு வந்து சின்ன ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய வந்துட்டு லெவலுக்கு போகணுனாலும் சின்ன ஸ்டார்ட் வேணும். நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கணும். ஸோ அந்த அடியை வந்து இந்த 25 டேஸ் நம்ம எடுத்து வைப்போம். ஸோ நீங்கள் நியூ இயருக்கு ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, நியூ இயர்லேருந்து ஒரு கோல் செட் பண்ண போகிறீங்க. அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போகிறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. ஸோ நானும் சில பிளான்ஸ் வச்சுருக்கேன். இந்த நெக்ஸ்ட் 25 டேஸ்க்கு நானும் செட் ஆஃப் திங்ஸ் வச்சுருக்கேன், பிளான்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து நான் சப்ஸ்கிரைபர் வந்து 150 சப்ஸ்கிரைபர் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் 25 டேஸில் நான் வீடியோஸ் மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ ஒரு வீடியோஸ் போடான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 25 டேஸில் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோஸ் போடணும், அதில் வந்து என்னோடய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இந்த 25 டேஸில் அச்சீவ் பண்ணணும் பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட சப்போர்ட் வேணும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணலினாலுமே நான் இப்போ வந்து 150 சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா இதுலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எடுத்தாலும் கூட அது என்னோடய அச்சீவ்மெண்ட் தான். நான் ஸ்டெப் எடுத்திருக்கேன், அதுக்கான அச்சீவ்மெண்ட் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மோட்டிவேஷனோட அடுத்தடுத்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்துட்டு நியூ இயர்லேருந்து கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இருந்துமே 25 டேஸில் அச்சீவ் பண்ண போகிறேன். நியூ இயர் அந்த ஒரு 1000 ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ணாலுமே அது கிரேட் அச்சீவ்மெண்ட். அது எல்லாமே உங்களால் கிடைக்கும் எனக்கு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சின்ன டாஸ்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து அசைன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டாஸ்க், சின்ன டாஸ்க், காலையில் ஏர்லி எந்திரிக்கிறது, இல்லை நைட்டு சீக்கிரம் தூங்குறது, ஜங்க்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் சின்ன டாஸ்க்கை இது பண்ணுங்கள். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒரு டிராஃப்ட் மாதிரி இல்லை ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டேட்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன், அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். ஒரு ட்ராக் வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நார்மலாக இந்த விஷயம் கிடையாது, நம்ம லைஃப்பில் எது பண்ணாலும் ஒரு ட்ராக் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு ட்ராக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது விஷயம் இல்லை, தப்பு இல்லை. பட் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் தி மந்த் ஆர் எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் எழுதுங்க. ஒரு எண்ட் ஆஃப் தி டே வந்து டெய்லியுமே அது எழுதுங்க. எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஃபுட்டுக்கு வெளியே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பெட்ரோலுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து மூவிஸ்க்கு இவ்வளோ போயிருக்கோம், இல்லை பார்ட்டிஸ் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே எதுனாலும் எழுதி வைங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஐடியாலஜி கிடைக்கும், இதில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்போயே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அடுத்தது என்ன பண்ணால் நீங்களாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்ம இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி, ஒரு ட்ராக் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் க்ரோ பண்ணும்போது அது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன டாஸ்க் எதுனாலுமே நோட் பண்ணுங்கள். 25 டேஸில் வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு இதை ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் இதை ஸ்பெண்ட் பண்ணுறதை நான் வந்துட்டு நோட் பண்ணுவேன், நோட் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ராக், ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்துட்டு உங்களோட ஸ்பெட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணி நீட்டாக வச்சிங்கன்னா அது ஒரு சின்ன டாஸ்க், உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த டே ஸ்டார்ட் ஆகும், நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். அந்த டேவும் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ வந்து தண்ணி இவ்வளோ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டாஸ்க் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 25 டேஸ் என்னோடய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது. ஸோ அதுக்கான டாஸ்க் என்னென்ன பண்ணமோ ஸோ அதை நோக்கி ஓட போகிறேன் நெக்ஸ்ட் 25 டேஸ் வந்துட்டு. ஸோ நீங்கள் என்ன டாஸ்க் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்ப்போம் யார் என்னென்ன டாஸ்க் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ எல்லாருமே அச்சீவ் பண்ணுவோம். இல்லை அச்சீவ் பண்ணலைனாலும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த கோல் நோக்கி ஓடுவோம். ஸோ வந்து கண்டிப்பாக அந்த 25 டேஸில் சின்ன சேஞ்ச் வந்தாலுமே வந்துட்டு நமக்கான அச்சீவ்மெண்ட் தான் அது எல்லாமே. ஸோ வந்துட்டு ஃபுல் ரிசல்ட் வரலனாலும் சரி, அதுக்கான அச்சீவ்மெண்ட் சின்ன சேஞ்ச் தெரிஞ்சாலுமே வந்துட்டு உங்களோட எஃபர்ட்ஸ்க்காக கிடச்ச ஒரு பலன்னு வச்சுக்கலாம். நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு கிடச்ச பலனை வச்சுட்டு ஸோ ஃபர்தராக வந்துட்டு ஓட ஆரம்பிங்க. ஸோ நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு ரெசல்யூஷன் வந்து இப்போ இருந்தே சின்ன ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூ இயர்லேருந்து அந்த ரெசல்யூஷன் கோலாக நோக்கி ஓட போகிறோம்.